அவர் சொன்னார் அவர் பாணியில். என் பாணியில் ஐக்யூ லெவல் 90 மேலே இருக்கணும் இருந்த நார்மல்ஸ் అని ஆரம்பித்தேன். யோசனை பண்ணார், இது நல்லா இருக்கே. விஜய் கேட்டார், எங்கே தம்பிராமன், எங்கே எம்எஸ் பாஸ்கர், எங்கே இவர் கூட்டு இந்த சந்தானம் சார் மேகமேன் ஒன்று வந்து நிற்க வைக்கிறேன், இவர் தான் சார் தம்பிராமையா எம்எஸ் பாஸ்கர். அது என்னங்க அங்கே சென்னையில் ஒரு ஒன்று சொல்லி இங்கே ஒரு சொல்லி இப்படியே சரி என்ன பண்ணுறது. ஐ ஆம் த தொடக்கறி மாத்தாண்டர், சன் ஆஃப் வடக்கறி மாத்தான். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயில் எச்சு தான் ஊறும். 70 mm. அப்போ என்ன பைரவா ஷூட்டிங்கு ஏதோ செட்டு போட்டு பஸ் ஸ்டாண்டு ஏதோ டக்குன்னு வண்டி நின்றுது பின்னால். ஆர்ன் அடித்தாங்க. விஜய் ஃப்ரெண்டு, அண்ணே அவ்வளோ ரேஞ்சில் சம்பளம் யாருக்குமே இல்லை. ஒரு கமெடியன் அவ்வளோ சம்பளம் வாங்கின சரித்திர கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, அதோட ஜாஸ்தி டபுள் மடங்கு வாங்கிட்டார். ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாம் லுங்கி கப்பா மாதிரி சொல்லி அவரு இவரு அவர் தான் சார். ஐயோ என்ன படம் எடுங்க, காமெடி பண்ணாதீங்க, ஏதோ பண்ணணும் எல்லாம் கெடுத்துக்கிறேன். அவன் தவிர எதுவுமே இல்லை. கமல் மிஞ்சி பண்ணணும் அந்த மாதிரி கெட்டப்போ பிளட் ஊற்றிக்கிறது இதெல்லாம் தேவையே இல்லை. காசு திமிரு ஜாஸ்தி. அவனுக்கு எல்லாரும் காலுக்குள்ளே இருக்கணும், காலுக்கிட்ட படைக்கணும், அவனுக்கு வணக்கம் பண்ணி ஜாலரா அடிக்கணும். ஃபஸ்ட்டு படமே தமிழ் நான் தான் பண்ணேன். இது சிம்பு உச்சி கோவில் நான் தான் பண்ணேன், தாமிரபரணி நான் தான் பண்ணேன், வேலு நான் தான் பண்ணேன். சிம்பு எப்படி உங்கள்கிட்ட பழகுவார்? செட் ஆக மாட்டேன் யாருக்கு. அவன் சாப்பாட்டு அவன் வேலை உண்டு, அவன் உண்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு எப்போ போயிட்டே இருப்பான். என்னை கேர் பண்ண மாட்டான். காசு திமிரு ஜாஸ்தி. அவனுக்கு எல்லாரும் காலுக்குள்ளே இருக்கணும், காலுக்கிட்ட படைக்கணும், அவனுக்கு வணக்கம் பண்ணி ஜாலரா அடிக்கணும். அந்த மாதிரி கிடையாது இல்லை. அந்த கணேஷ் விடிவி கணேஷ்க்கு தான் அது பொருத்தம், நமக்கெல்லாம் கிடையாது. அதோட சாப்டர் எண்டே பேசுவார். அப்படி இருக்கும்போது தான் விஷால் கம்பெனி தோரணைன்னு ஸ்டார்ட் ஆச்சு. கம்பெனி சீப்பாக பண்ண சொல்லி டபுள் லாங்குவேஜ், சம்பளம் கம்மி, ஏதோ வேலை இல்லையே, இனிமேல் பர்சனலாக வேணாம், செஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி வெக்ஸ் ஆகி இப்போ தோரணை பண்ணும்போது இந்த சந்தானம் பழக்கம் ஆகிட்டார். ஃபஸ்ட் டைம் மேக்கப் போட்டது பார்த்தாரு, மூக்கு டிஃபெக்டிவ் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி போட்டால் அது நேச்சுரல் லுக்கு போட்டு பழக்கமாகி போச்சு. ஒரு நாள் வந்து நீ எனக்கு பர்சனலாக பண்ணேன். அப்போ 4 காமெடியனில் ஒரு காமெடியன் இப்படி பண்ணால் தேர மாட்டான்னு சொல்லி ஒடிவேல் இருந்தால் நீங்கள் பண்ணாதீங்க, விவேக் இருந்தால் பண்ணாதீங்க, ஒத்துக்காதீங்க, படம் இல்லைன்னா கூட பரவாயில்ல வந்துடும் அது சொல்லி தான் அதுக்கப்புறம் சிறுத்தை, பாசன் பாஸ்கர் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார். அப்படியே பார்க்கணும், சந்தானம் பிடிக்கணும்னு அவ்வளோ ரேஞ்சில் சம்பளம் யாருக்குமே இல்லை. ஒரு கமெடியன் அவ்வளோ சம்பளம் வாங்கின சரித்திர கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, அதோட ஜாஸ்தி டபுள் மடங்கு வாங்கிட்டார். அப்படியே சந்தானோட ட்ராவல் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கரோனா வந்த பிறகு நமக்கு வேண்டாம், இனிமேல் ஷூட்டிங்கு வேண்டாம், இது வேண்டாம், இந்த மேக்கப்பு வேண்டாம்னு சொல்லி சடனாக நான் வரல, 4 வரல, நான் நின்று போட நான் எங்கே பண்ணுவேன். அது 2.5 years ஆச்சு. 2.5 years நான் யாருக்குமே மேக்கப் போடல, எந்த கம்பெனி ஒத்துக்கலை, வந்தால் கூட வேணாம்னு சொல்லி விட்டாச்சு. கடைசி சந்தானோட கடைசி தான் மேக்கப், யாருக்கும் மேக்கப் இல்லை. எனக்கு நடிக்க வச்சது ஏஎல் விஜய், தெய்வ திருமகள் தான் ஆக்டிங்கு ஆரம்பிச்சது. நான் அந்த சாயங்காலம் டச்சப் எல்லாமே உள்ள ஷூட்டிங் நடக்குது. விக்ரமு, சந்தானம், அனுஷ்கா, இன்னும் யாரும் உள்ள பான்பராக்கு அப்போ நிறைய போட்டுருப்பேன், ஜர்தா பான்பராக். ஆனால் அந்த கேரளான் பக்கத்தில் துப்பிட்டு அங்கேருந்து அப்சர்வ் பண்ணார் ஏஎல் விஜய். நேராக என்கிட்ட வந்தார்,
அண்ணே நான் சொன்ன டைலாகு சொல்லு நீ. அவர் சொன்னார் அவர் பாணியில். என் பாணியில் ஐக்யூ லெவல் 90 மேலே இருக்கணும் இருந்த நார்மல்ஸ் అని ஆரம்பித்தேன். யோசனை பண்ணார், இது நல்லா இருக்கே, மன வளர்ச்சி இல்லாத மனிதன்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டில் கிறிஸ்தான் 90 மேலே எடுக்கணும். ஒரு அது ஏதோ காப்பி அடித்து எக்ஸாம் பாஸ். இட் இஸ் நாட் மை பாலிசி பாட்டில் வச்சுருவோம். இட் இஸ் நாட் மை மாரல்ஸ் ஒன்று வச்சுருவான். இட் ஓகே. பொதுவாக லாயர்கிட்ட டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆமாம், டாக்டரும் லாயரும் போய் சொல்லலாமே. எது அந்த டைலாக் ஃபினிஷிங் விக்ரமானந்தான் சூப்பராக வந்தது அந்த சீன். அதுதான் ஹைலைட் எனக்கு அந்த இதில். அதுக்கப்புறமா தான் தலைவேல ஸ்டெப்பு எம்எஸ் பாஸ்கர் பண்ணோம். தம்பி ராமையா எம்எஸ் பாஸ்கர் பண்ணோம். அது ஆஸ்திரேலியாவில். விஜய் கேட்டார், எங்கே தம்பி ராமையா எங்கே, எம்எஸ் பாஸ்கர் எங்கே? இவர் வீட்டு இந்த சந்தானம் சார் மேகமேன் ஒன்று வந்து நிற்க வைக்கிறேன், இவர் தான் சார் தம்பி ராமையா எம்எஸ் பாஸ்கர். அது என்னங்க அங்கே சென்னையில் ஒரு ஒன்று சொல்லி இங்கே ஒரு சொல்லி இது இப்படியே. சரி சரி என்ன பண்ணுறது, ஐ ஆம் த தொடக்கரி மார்த்தாண்டன், சன் ஆஃப் வடக்கரி மார்த்தாண்டன். இந்த ஏஷியாவில்னே ஃபேமஸ் இந்தியன் குக்கு நான் தான். நான் சமைக்கும்போது எல்லாரும் வாயிலும் எச்சு தான் வரும், காற்று போடுறதுக்கு. அந்த மாதிரி நான் விஜய் ஹாப்பி ஆகிட்டான். வாழான விஜய் ஹாப்பியாக இருந்து கண்டினியூ பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அது நல்ல நட்பு தான். சாயங்காலம் வச்சோம்னா ட்ரிங்க் பண்ணுறது இது இது கூப்பிடுவார், எல்லாம் நல்லா பேசுவார், தோளில் கை போட்டுவார், எல்லாம் பேசுவார். அந்த படம் முடிச்சுட்டு இங்கே வந்த அப்புறம் விஜய் யாரோ நான் யாரோ. ஒரு நாள் அப்படியே நடந்து தசரம் வரும்போது பிரசாத் லேபு உள்ளே போகிறாரு 70 mm. அப்போ என்ன பைரவ ஷூட்டிங்கு ஏதோ செட்டு போட்டு பஸ் ஸ்டாண்ட் ஏதோ டக்குன்னு வண்டி நின்றுது பின்னால். நான் கிளாஸ் ஆனேன், ஹார்ன் அடித்தேன். விஜய் ஃப்ரெண்டு, அண்ணே நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குண்ணா, நல்லா என்ன பண்ணேன், சந்தானம் பண்ணிருந்தேன், ஓகேண்ணே. அவர் கலப்பிட்டோம்னா அதோட ஃபினிஷ். அதுக்கப்புறம் விஜய் சார் நான் பார்க்கல, வேஷம் வாங்கி கொடுங்க நான் கேட்கல, அந்த பக்கமே நான் ட்ரை பண்ணல. கண்ணாலட்டு தின்னது அவங்க முதலுண்டு நினச்சிட்டே இருக்காங்க, கேரக்டர் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அதுக்கு நான் போட்ட விக்கு லண்டனில் வாங்கிட்டு வந்தேன். ஆ நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ நான் ஒரு 10 விக்கு வாங்கணும். அந்த கலர் எந்த கலர் அது இது இதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இப்போ கும்பகோணம்ல ஷூட்டிங்கு, கோயிலில் ஓப்பனிங்கு, எல்லாம் ஷூட்டிங்கு பூஜை ஆகிப்போச்சு, எல்லாம் ஆகிப்போச்சு. அவர் இவர் ப்ரொடியூசர் முரளி அப்பா ராமநாதன் சார். அந்த அப்பா கேரக்டர் யார், அதை பனின்னு நான் காஸ்டியூம் எல்லாம் நானே செலக்ட் பண்ணேன். இந்த ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாம் லுங்கி கப்பா மாதிரி சொல்லி அவர் தான் இவரை அவர் தான் சார். ஐயோ என்ன படம் எடுங்க, காமெடி பண்ணாதீங்க அது சொன்னார். முடிஞ்சு போச்சு. என்னடா இப்படி சொன்னார். சரி அந்த விக் எடுத்தா மடை கட் பண்ணி அங்கே இருக்கு தலை பார்த்தீங்களா, அதே பின்னால் உங்களுக்கு பின்னால் வெட்டி மறுநாள் பண்ணால் சாங். ரஷ்யெல்லாம் பார்த்துட்டு ராமநாதன் சார் செட்டுக்கு வந்து, தம்பி அன்றைக்கி தெரியாமல் பேசிட்ட, சூப்பராக இருக்குது. அங்கேருந்து தொடர்ந்து சந்தானம் சார் ஒரு சீனும் 2 சீனும் பண்ணிட்டே இருக்கு. நான் பாட்டுக்கு நல்லதாக பண்ணிட்டே இருக்கேன். வேணான்னு சொல்லலை, அது நல்லா இருக்கோ இல்லையோ அவர் சொன்னது பண்ணிட்டே. ரிலேஷனும்
நல்லதாக இருந்தது. எந்த ரிலேஷன் அவர் கூப்பிட்டாரு, 2, 3 வாட்டி ஃபோன் பண்ணார். ஃபோனே எடுக்கல. ஏன்னா திரும்பி கன்வின்ஸ் பண்ணி வர சொல்லுவார். வேணாம் இனிமேல் ஓன்லி நடிக்கிறது தவிர மேக்கப் போடுறது ஆ அது விஷயம். மேக்கப்பே இல்லை. சூழ்நிலை உருவாகுது. ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி இது எஃபெக்ட் போடலாம்னா கூட தேவையில்லை. அவங்க கிராஃபிக்ஸில் ஒன்று பண்ணிக்கிறாங்க. இதே அந்த ஸ்கார் போட்டு வெட்டு காயம் போட்டு இது பண்ணி டைல் பண்ணலாம். நம்ம ஏதோ முயற்சி பண்ணுறோமா? அவங்க கிராஃபிக்ஸில் பண்ணிக்கிறாங்க. மீஸ் இல்லைன்னா கூட மீஸ் கூட அவங்களே கிராஃபிக்ஸில் வளர்த்துறாங்க. இந்த கிராஃபிக்ஸ் வந்தப்புறம் மேக்கப்புக்கு வேல்யூ இல்லை. பர்சனல் மேக்கப்னா சும்மா தான் தவிர காசு வாங்குறத தவிர க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ மேக்கப் மேனுக்கு எந்த வாய்ப்பு இல்லை. பேய் படம் எடுக்கலாம்னா கூட கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் தான். பேய் வருது இது இது அது அப்போன்னா பேய்னா அது கெட்டப் போட்டு இதை பண்ணி அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் எதுவும் நிறைய க்ரியேட் பண்ணுவான், யோசனை பண்ணுவான், மெட்டீரியல் வாங்குவான். இப்போ எதுவுமே இல்லை. எல்லாம் கிராஃபிக்ஸ் வந்து தம்பி நீ எதுவுமே போடாத, ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்துடும். கொஞ்ச நாள் பார்த்தா ட்ரெஸ் கூட வேண்டாம், நானே ட்ரெஸ்ஸு கூட போடுவோம்னு சொல்லுவோம். இந்த இது கிராஃபிக்ஸ் வந்த பிறகு குரங்குன்னு கூட அழகாக காட்டலாம். குரங்குன்னு கூட அழகாக காட்டலாம். நிறைய குரங்கு வந்தாங்க. இப்போது தனுஷ் வந்த ஃபஸ்ட்டு படத்தில் அவங்க ஒரு குரங்கு மாதிரி இருக்கும். ஹீரோ ஃபேஸே கிடையாது. அது இன்றைக்கி நம்பர் 1 ஹீரோ ஆகிட்டார்ல. பார்த்து பப்ளிக்கு பார்த்து அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ யார் ஃபேஸ் நல்லா இருக்கு, யார் நல்லா இல்லை, யார் ஆக்ட் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது అనేది கிடையாது. யாராயின்னு பண்ணலாம். அந்த A to Z வந்ததுன்னா நீ எதேனும் பண்ணலாம், பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த சினிமாவில் முடியாததுன்னே கிடையாதுங்க. எதேனும் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். அது கெட்டப்ஸ், அந்த ஓல்டு கெட்டப்பு போடுறதுக்காக செக்குனி மாதிரி அந்த மாதிரி துரோணாச்சாரிடு அந்த நாமம் எல்லாம் போட்டு அது போடுறாங்க சில படத்துக்கு தான். அது கூட இப்போது பாகுபலி இருக்கே, நாசர்னு பார்த்தீங்களா, கை நார்மல் கை தானே, அது கிராஃபிக்ஸு தானே. அந்த கிராஃபிக்ஸில் மாற்றுறாங்க. நிறைய மேக்கப் போடுறது இல்லை, கிராஃபிக்ஸில் ஏற்றுவாங்க. நிறைய கிராஃபிக்ஸ் தான், மேக்கப் ஆகட்டும் இது ஆகட்டும் கிராஃபிக்ஸ் தான். அமிதாப் எப்போயாவது உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. கமல் மறுபடியும் கூப்பிட்டா போய் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் கூப்பிட மாட்டார். என் பற்றி தெரியும் அவருக்கு, நான் போக மாட்டேன்னு தெரியும் அவருக்கு. ஏன்னா அவர் அப்பே கூப்பிட்டாரு 5-6 வாட்டி. சங்கர் நினச்சார் வரமாட்டாருன்னு தெரியும். சூர்யா சாருக்கு பேரலைக்கன் பண்ணால் நல்ல மனசு இல்லாத ஆள். இது மாதிரி யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. ஆனால் இன்னும் ஏதோ பண்ணணும்னு எல்லாம் எடுத்துக்கிறார். அவர் தவிர எதுவுமே இல்லை. கமல் மிஞ்சி பண்ணணும், அந்த மாதிரி கெட்டப்பா ப்ளட்டு ஊற்றுக்கிறது இதெல்லாம் தேவையே இல்லை. நரி இந்த புலின்னு பார்த்து நரி இது வச்சுக்கிற மாதிரி கமல் ஃபாலோ பண்ணி கமலோட கெட்டப் அது பண்ணணும் இது பண்ணணும், அந்த தேவையே இல்லை. அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு அந்த ஃபேஸில் வராது. சின்ன மூஞ்சி அவ்வளோ இல்லை. அவர் ரேஞ்சில் அவர் பண்ணான்னா காமெடியாக லவர் பாயாக சூப்பராக இருப்போம். கமல் சார் போட்டி பண்ணுறது అనేది எனக்கு சரியில்லை. மற்றவங்களுக்கு சரியாக இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. அப்போ நிறைய பேர் லைக் பண்ணுவோம் அப்படி பண்ணான்னு, அவ்வளோ தேவையில்லைங்க. இப்போ எல்லாம் கிராஃபிக்ஸ் வந்த பிறகு நீ எந்த எஃபெக்ட் பண்ணாலும் சுத்த வேஸ்ட்டு. ஏவிஎம் நிறுவனங்களுடைய அவார்டெல்லாம் பார்த்தேன். ஏவிஎம்காக என்ன ஒர்க் பண்ணீங்க? அங்கே மேனேஜர் சக்தி அண்ணி இருக்கார். சக்தி வந்து ராஜ்கமலில் ஒர்க் பண்ணார். ராஜ்கமல் மேனேஜரு கமல் சார் மேனேஜர் டிஎன்எஸ், அவர் பையன்தான் சக்தி. அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். அவரு தான் வச்சு கம்பெனி பண்ணோம் கூப்பிட்டாரு. சார் என்ன பண்ணுறான்னு பண்ணால் இப்போ ரீசெண்டாக ஏவிஎம் ஒரு
வெப் சீரிஸ் கூட எடுத்தாங்க, திருட்டு சீடின்னு சொல்லி. அதில் கூட 3 நாள் வேஷம் வாங்கி கொடுத்தாரு, பண்ணேன். நெருக்கடி ஃப்ரெண்ட்ஷிப்பு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.